பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நல்ல ஒரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. சங்கீதம் 91 சங்கீதம் 15 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். என அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை முன்னை பார்த்து சொல்லுகிறார், என் மகன் என் மகளே, ஆபத்திலே நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, சாதாரணமாக நம்முடைய ஆசீர்வாதத்தின் நேரத்தில் மனுஷர்கள் நம்மோடு கூட இருப்பார்கள். ஆனால் ஆபத்து என்று சொல்லி வரும்பொழுது நம்மோடு கூட மனுஷர்கள் இருப்பார்களா என்று சொன்னால் நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறிதான், மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். எனக்கு அன்பானவர்களே, ஆனால் உங்களை என்னை முன்னாக்கின கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே என் மகளே, நான் உங்களோடு கூட உன்னோடு கூட ஆபத்தில் நான் இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தில் பல இடங்களில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சங்கீத புஸ்தகத்தில் இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, தங்கள் ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவன் சொன்னால், அவர் ஆபத்திலே உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிற தேவன். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதெல்லாம் ஆபத்தில் இருக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் ஆபத்தில் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் தப்புவித்து உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்திலே எனக்கு அன்பானவர்களே, சத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்தது. அன்பானவர்கள், அவர்கள் ராஜாவின் கட்டளை கீழ்ப்படியாதபடினாலே அக்கினி சோலையிலே போடப்பட்டார்கள். 7 மடங்கு அக்கினி சோலையில் போடப்பட்டார்கள். ஆனால் அந்த ஆபத்திலே கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். அவர்களை ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே தப்புவித்தார். அந்த ஆபத்து அவர்களுக்கு ஒரு உயர்வாக மாறினது, ஒரு கனமாக மாறினது. எனக்கு அன்பானவர்களே, ஆபத்து காலத்திலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு இருந்த கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூட இருந்து உங்களை தப்புவித்து உங்களை கனப்படுத்துகிற தேவன். எப்படியாக அவர்களுக்கு வந்த ஆபத்தை கர்த்தர் ஒரு உயர்வாய் மாற்றினாரோ, இன்றைக்கு உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆபத்தையும் கர்த்தர் உயர்வாய் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அதாவது ஆபத்திலே அவரே உங்களோடு கூட இருப்பார், உங்களை தப்புவித்து உங்களை கனப்படுத்துவார். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டமாக இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்தும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, அப்பா நீர்த்தாமே ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம், நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஆண்டவரே ஆபத்தில் தகப்பன ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை தப்புவித்து கனப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், இந்த வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே 100% நிறைவேறட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.